you would have asked him. நீ அதை அறிஞ்சிருந்தீன்னா நீ அதை கேட்ப. அடுத்த ஸ்டெப்பு போகிறார். ஒரு படி போயிட்டு அடுத்த ஸ்டெப்பு. அது இஃப் யூ நியூ மோர் யூ வுட் ப்ரே ஃபார் இட். நீ இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன், எனக்கு ஏதோ ஒன்று பொக்கிஷம் கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நீ அதிகமாக அதை குறித்து ஆவலோடு கேட்ப, அதுக்காக நீ ஜெபிப்ப. ஓகே, அது மாத்திரம் இல்லை, ஆண்டு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவளை தூண்டுது, உள்ளுக்குள்ளாக பேசுது. ஆண்டவர் ஆவியானவர் அவரோடு பேச தொடங்குறார். அந்த உள்ளத்தை திறக்கிறத பார்க்குறோம். ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவள் ஓப்பன் பண்ணி, அப்போது he would have given you living water. நீ கேட்டுனியா, உனக்கு ஜீவ தண்ணீரே கொடுப்பா. நீ தாகம் தீர்க்க இனி ஒவ்வொரு முறையும் இங்கே வர வேண்டியதே இல்லை. அப்போ அந்த தண்ணி தாங்க, give me that water. இந்த இடத்துக்கு நீ வர வேண்டியதே இல்லை. நிரந்தரமான தண்ணீர், ஊற்று தண்ணீர் ஆகிய தேவன். 13ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ளாமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். ஓகே, அவ கேட்குற அந்த பெண் அது தற்காலிகமாக தான் யோசிக்கிறா. அப்போ கூட ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல whoever drinks of this water will thirst again. இந்த யாக்கோபுடைய கிணற்றின் தண்ணீர் யார் குடிக்கிறோமோ அதை திருப்பியும் நம்ம தாகம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிற தாகம் ஆத்மீக தாகம், a spiritual need. அந்த thirst for a spiritual need, a longing desire. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஆழ்ந்த ஆவிக்குரிய தாகத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். அவ யோசிக்கிறது அன்றன்றைக்கு குடிக்கிற தண்ணீரை பற்றி தான் யோசிக்கிறான். அன்னன்னைக்கு நான் டெய்லி வரணுமா, இங்கே எனக்கு வீட்டில் தண்ணி வந்துடுச்சுன்னா நான் பாட்டுன்னு தண்ணியை குடிச்சிட்டு போனே. ஸோ whoever drinks of water that I shall give him will never thirst. நான் கொடுக்குற தண்ணீர், Jesus made an amazing offer. What he offered to this woman and to anyone who would drink was something to give a lasting satisfaction. The key is to drink of the water that Jesus shall give. அப்போ ஆண்டவர் கொடுக்குற தண்ணீர் என்னென்னா, அவர் சாதாரண தண்ணீரை கொடுக்கல, அவர் நித்தியமான தண்ணீரை கொடுக்குறாரு. அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அது கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கும், அது திருப்தியாக இருக்கும். அது திருப்பியும் நம்ம தாகம் தீர்க்க வேண்டிய அவசியமே இல்லை, அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்கும். ஸோ இந்த தண்ணீர் இயேசு கொடுக்குற தண்ணீரை குறித்து மிக மிக முக்கியமாக உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தை நாம் பார்க்கிறோம். But the water that I shall give him will become in him a fountain of water springing up into everlasting life. அது எப்படியா இருக்கும்னா, அது தனக்குள்ளாக நான் கொடுக்குற தண்ணீர் உங்கள் உள்ளே நீங்கள் வரும் பொழுது, நான் என்ன நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அந்த ஜீவ தண்ணீராக மாறுவீங்க. He is a living water, but you will become a fountain of water springing into everlasting life. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா நீங்களும் நானும் ஒரு ஊற்று தண்ணீரை போல மற்றவங்களுக்கு தண்ணீர் கொடுக்க, மற்றவங்களுக்கு தண்ணீரை காண்பிக்க, ஜீவ தண்ணீராகி இயேசுவை காண்பிக்க இந்த காலவெளியில் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். அந்த ஜீவ ஊற்றாக அவர் இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் இருப்பதனால நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய நாமத்துக்காக நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. இந்த காலவெளியிலே கூட அந்த ஊற்று தண்ணீராகி இயேசுவை முழுமையாக 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 மூழ்கி கொள்ள, அவருக்குள்ளாய் மூழ்கி கொள்ள இந்த காலவெளியில் ஆண்டவர் அழைக்கிறார். He wants to soak our lives into him. அவருக்குள்ளாக நாம் நனைக்கப்படணும், முற்றிலுமாய் நனைக்கப்படணும்.
நம்ம நாளைக்கு நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வாசிக்க போகிறோம். அந்த மூழ்கி எசேக்கியேலுடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? அந்த இடத்துல கால் பாதம் வரைக்கும் நனையிறதா, முழங்கால் வரைக்கும் நனையிறதா, நம்முடைய மார்பு வரைக்கும் நனையிறதா, இல்லை மூழ்கிறதா? ஆண்டவருக்குள்ளாக மூழ்கி போக ஆண்டவர் விருப்பப்படுகிறதை பார்க்கிறோம். அவள் ஆண்டவருடைய வெளிப்பாடை பெற்றுக்கொண்டாள். she received the revelation of Jesus. அவள் சொல்கிறா, give me this water. Sir, give me this water. இந்த தண்ணீரை எனக்கு தாங்க, இந்த தண்ணீரை எனக்கு தாங்க. Once she received the Lord, she could see the great difference. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் ஒரு படமாக காட்டுறார். இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நம்ம செய்துட்ருக்கிறோம், அவருடைய மறைவில் என்ன தவறுகள் செய்கிறோம், மறைவில் என்னென்ன காரியங்களில் ஈடுபடுகிறோம், நம்முடைய மறைவில் ஆண்டுக்கு முன்பாக என்னென்ன காரியங்களில் ஈடுபடுறோம் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் தெரியாது ஒன்றுமே இல்லை. நம்ம நிறைய மேலே வேஷம் போடலாம் இல்லையா, நிறைய நேரம் நம்ம மறைவில் நிறைய தவறுகள் செய்யலாம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நீதிமான்களாக நிற்கணும், நம்முடைய பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம், மகளே மகனே எனக்கு முழுமையாக உனக்கு கொடுப்பியா? இந்த காலவெளியிலே நம்ம ஆண்டருக்கு முன்பாக எல்லா தவறுகளையும் விட்டு ஆண்டவர் படமாக அவளுடைய தவறான வாழ்க்கை குறித்து வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய கணவனை பற்றி சொல்கிறார், நீ இப்போ இருக்கிற கணவனை பற்றி சொல்கிறார், இருந்ததை பற்றியும் இருக்கிறத பற்றியும், நீ இருந்த போய் கொண்டு இருக்கிற வாழ்க்கையை பற்றியும் வெளிப்படமாக சொல்கிறார். எல்லாம் சொன்னோன்னு நீ தீர்க்கதரிசியான்னு கேட்குறார். சார், ஐ பர்சீவ் தட் யூ ஆர் அ ப்ராஃபிட். நீங்கள் எல்லாவற்றையும் என்னை படம் போல் பிடிச்சி காட்டிட்டீங்க, எல்லாம் என்னை பற்றி உமக்கு தெரியும் ஆண்டவரே, நீங்கள் தீர்க்கதரிசியா, நீர் மெசையாவா என்று சொல்லி நாளை தினத்தில் நம்ம அதிகமாக பார்க்கலாம். ஆண்டவர் வெளிப்பாடுகளை செய்கிறவர், நம்மை உள்ளும் புறமாய் பார்க்கிறவர். நம்ம வாழ்க்கையில் எந்த ரகசியங்களும் இல்லை, நம்முடைய ரகசியங்களை பார்க்கிற தேவன். ரகசியத்தில் பார்க்கிற பிதா உன்னை வெளிரங்கமாய் ஆசீர்வதிக்க இந்த காலவெளியிலே வந்திருக்கிறார். The Lord who sees you in secret will reward you openly. நம்ம ரகசியங்களை பார்க்கிற தேவன் நம்மை சுத்திகரித்து புதுப்பித்து வெளிரங்கமாய் கனப்படுத்த இந்த காலவெளியிலே வந்திருக்கிறார். படிக்கலாமா? ஏசப்பா, எங்களை நாங்கள் கொடுக்குறோம். ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளெல்லாம் நிறைவாக்க நீங்கள் வந்தீங்க ஆண்டவரே. இந்த ஒரு தாய், ஒரே ஒரு மகளை நீங்கள் தொடும்படியாய் சமாரியாவுக்கு நீங்கள் வர தீர்மானம் எடுத்தீங்க. வந்து அந்த பெண்ணோட பேச நீங்கள் ஒரு லொக்கேஷனை தேர்ந்தெடுத்தீங்க. ஏசப்பா, அந்த பெண்ணோடு நீங்கள் பேச துவங்கினீங்க. அந்த பேசினதுனால அந்த உள்ளத்தை திறந்தீங்க. அந்த உள்ளத்தை திறந்ததுனால நீங்கள் ஜீவ ஊற்று என்று அவன் கண்டுபிடிக்க அந்த தண்ணி எனக்கு வேணும்னு கேட்டதுனால தன் வாழ்க்கையில் உண்மை ஆண்டவரை அறிந்து கொள்ள ஆவலோடு அந்த தண்ணி தாங்கன்னு கேட்டதுனால ஏசப்பா அந்த வாழ்க்கையை நீங்கள் ஈடுபட்டீங்க. ஏசப்பா, அந்த வாழ்க்கையில் இருக்கிற தவறுகளெல்லாம் வெளிப்படுத்தினீங்க. ஏசப்பா, அந்த மகளை நீங்கள் சுத்திகரித்தீங்க. ஒரு புது ஜீவனை அவளுக்கு தந்து ஜீவ ஊற்றை அவள் உள்ளத்தில் நீங்கள் கொடுத்தீங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படியாய் நிற்பதற்காக நன்றி. இந்த காலவெளியில் எங்களை தரமட்டமாய் கொடுக்குறப்பா. எங்களை பற்றி நாங்கள் சொல்ல என்ன இருக்கா ஆண்டவரே? எல்லா குறைவுகள் தான். எங்கள் பாவமான சுவாபங்கள். நிறைய நேரம் நாங்கள் கோவப்படுறோம், நிறைய நேரம் எங்கள் வாழ்க்கையில் தவறான பேச்சுக்களை பேசுகிறோம். எங்களை தயவாய் மன்னிங்க. எங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு பிரயோஜனமான பாத்திரமாக எங்களை மாற்றுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஆத்துமக்களை ஆதாயம் செய்ய ஒரு நபர் போதும் ஆண்டவரே. ஒரு நபரை சந்திக்க நீங்கள் வந்தவங்க ஆண்டவரே. அந்த சமுதாயமே தொடுபடியாக ஒரு நபருக்காக நீங்கள் வந்தீங்க. ஆனால் பெரிய அறுவடையை பார்க்க நீங்கள் வந்ததற்காக நன்றி. எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான வாய்ப்பை தாங்க சுவாமி. எங்கள் மூலமாக எத்தனை பேரை தொடணும்னு விருப்பப்படுறீங்களோ ஆண்டவரே, நீங்கள் தேடி வாங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு வீடுக்குள்ளாய் நீங்கள் உட்பிரவேசித்திருப்பதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கை உமக்கு தேவை ஆண்டவரே. எங்களை நாங்கள் சுத்திகரிக்க ஏற்ற பாத்திரமாக, லார்ட், வி வாண்ட் டு பி யோர் சோசன் வெசல் ஆண்டவரே. உங்களுடைய பாத்திரமாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிற எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதை சுத்திகரிங்க ஆண்டவரே. அதை உபயோகித்து கொள்ளுங்க சுவாமி. எங்களை ஒப்பு கொடுக்குறோப்பா. எங்களை ஆசீர்வாதத்தை எடுத்து உபயோகித்து கொள்ளுங்க. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலைவேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாள் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்காக பிரயோஜனப்படுகிற ஒரு பாத்திரமாய் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.